நேரம் லண்டனில் 9:32 இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல்லுடன் இணையும் நேரம். யார் விட்ட இது இந்த சத்தம் இருக்கு? இனிய காலை வணக்கம். நவலோதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. பொருச்சொல் 832. வீசு வீசு. சிறிய வயதில் 5, 6, 7 மாதத்து குழந்தைகளாக இருக்கும் பொழுது எல்லோரையும் சொல்வார்கள், கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போ கை வீசு என்ற பாடல் தான் எனக்கு வீசு என்றுடன் நினைவுக்கு வருகிறது. இப்போது இங்கிலாந்து முழுவதும் அதி உச்சமான பிட்சன்னம் காற்று ஒன்று புயல் ஒன்று கிளம்பி சனி ஞாயிறு ஆக பல இடங்களில் பல சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது, தொல்லைகளை கொடுத்திருக்கிறது. வீசு. காற்று வீசாவிட்டால் நாம் வாழவும் முடியாது, காற்றைத்தான் சுவாசிக்கிறோம். அதே போல நல்ல காற்று கடற்கரைகளில் இருக்கும்போது, மரங்களின் கீழ் சோலைகளின் கீழ் இருக்கும்போது காற்று வீசினால் அழகாக இருக்கும், எங்களுக்கு விருப்பமாக இருக்கும், உடலில் படும் போது ஒரு இன்பமாக இருக்கும். எறிதல். எறிதலையும் வீசுதல் என்று தானே சொல்லுவோம். தேவையற்ற பொருட்களை நாங்கள் வெளியிலே வீசி விடுவோம். அதாவது குப்பையில் போடுவது வழக்கம், அல்லது பூக்கண்டு தாவரங்களுக்கு தோட்டத்துக்கு தாத்து எறிந்து விடுவோம். மிகுதி சாப்பாடுகளை பறவைகளுக்கு எறிந்து விடுவோம், அது வந்து கொத்தி கொண்டு போவோம். வீசல். வீசலாக, அதாவது நாங்கள் பொடி நடையாக இருக்கும்போது கையை வீசி வீசி நடப்போம். அப்படி நடந்தால் நமது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். அடித்தல், களைத்தல், துர்நாற்றம் இவையும் பொறிச்சொல்ல, அதாவது அகராதி சொல்லாக வருகிறது. ஏற மேட்டு பகுதிகளில் ஏறும்போது களைத்து துவண்டு விடுவோம். துர்நாற்றத்தையும் சுவாசிக்க முடியாது. பந்தை அடித்து விளையாடுவோம். நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மூணுக்கு அவர்களுக்கு பாமுகம் ஜெமந்திரியானது. இன்றைய பாமுக பொறிச்சல் வியாழக்கிழமைக்குரியது 3087 ஆக்கமாம். ஓடை ஓடை. ஓடை ஓடை மழை வெள்ளத்தினால் அதுக்கு என்ன விஷயத்தை பிடிச்சது போல அது கணக்க பதங்கள் இருக்கு. டேர் போல அத்தனை படுறீங்க 2 சில நான் பயந்து போனேன். 21 22 இல்லை உங்களோட போடலை நான் அவர்கள். சரி தாங்க நீங்கள். என்னத்த சொல்ல ஏதான் பிரச்சனையாக தான் இருக்கு. வணக்கம் வாணி. பாமுகர்களுக்கு வணக்கம். இன்றைய பாமுக பொருட்கள் திங்கட்கிழமைக்குரியது 3088 ஆக்கமாக. இதுலேயே நான் தாரணி தாங்கோ அது போடும். அதுதானே. വെള്ള ഞാനിപ്പിന്ന നീറ്റ് நானுண்டு 2 நாளாக வீட்டில் இல்லாமல் வழியில் தெரிஞ்சேன். வட்டி வாங்க மறந்தாச்சு. இங்கே பாருங்க, என்ன வாங்க வட்டி வாங்க இல்லை. சரி நீங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சி அவுட்தான். சரியா நீங்கள் போடுங்க. காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கு நடாமோனவர்களுக்கு எனக்கு பாமுகம் ஜெமந்திரியானது சார். இன்றைய பாமுக பொறிச்சல் திங்கட்கிழமைக்குரியது 3088 ஆகும். வீசு வீசு. வீசு வீசு. 5 வீச்சில் கடித்தனமாக சுழன்று வீசி
விளையாட்டு வீரர் முரளிதரன் வெற்றி வாய சூடுவார் சுழன்று வீசுறாண்டு ஒரு பதம் இருக்கு. வீசு வீசு கோடை காலங்களில் மலர்கள் அழகாக மலரும் மல்லிகை பூதான் மனம் வீசும் மனம் வீசும் என்று மனம் வீசுறாண்டு ஒரு பதம் மனம் வீசும் மலராகும் மல்லிகை பூதான் அந்த மனம் வீசும். வீசு வீசு இம்முறை தாயத்தில் கடுமையின் காரணமாக வேறுகள் நனைந்து போய் விசிறியால் வீசி அகற்றினேன். வீசி என்ற ஒரு பதம் இருக்கின்றது. வீசு வீசு தேரிலே சாமி வரும்போது தாமரையாக வீசுவார். சாமரையால வீசுவார்கள். வீசி வீசு கண்டவுடன் சிலர் பழைய பொருட்களை வீசி விட்டு புதிதான பொருட்களை சேர்ப்பார்கள். வீசி விட்டு வீசு வீசு தாயம் உட்பட பல நாடுகளில் அதிகமாக காற்று வீசத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கின்றது. மரங்கள் எல்லாம் முறிந்து வளர்ந்து வெங்கட வீட்டில எல்லாம் மரங்கள் முறிந்து மிருங்கி எல்லாம் காற்றால வீசி முறிந்து போயிருந்தன்னு படம் அனுப்பி இருக்கிறார்கள். சரியான வீசி சேதத்தை உண்டாக்கி இருக்காங்க. வீசு வீசு யாழ்ப்பாணத்தில் மழை மிதமையால் சாக்கடை எல்லாம் நிரம்பி துர்நாற்றம் வீசுறதாம். துர்நாற்றம் ஒரு பதம் இருக்கின்றது. வீசு வீசு மீனவர்கள் வலை வீசி மீன் பிடிப்பார்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் அணி பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சல் இன்று என்னுடையது 1002 ஆகின்றது. பொறிச்சல் வீசு வீசு. கைவீசம்மா கைவீசு என்ற குழந்தை பாடல் ஒன்று இருக்கின்றது. காற்று பலமாக வீசி பல இடங்களில் பெரும் சேதத்தை உண்டாக்கி இருக்கின்றது. தற்போதெல்லாம் மலர்களில் இருந்து வீசும் மனம் சுகந்த மனம் நாசியை துளைத்து பரவசம் ஊட்டியது. குப்பைகள் அகற்றப்படாததால் துர்நாற்றம் வீசியது. தற்போது குளிர்காலமாகையால் சூரிய சந்திரன் ஒளி வீசுவதை காண்பது மிகவும் குறைவாகவே உள்ளது. மீனவர்கள் கடலில் வலையை வீசி மீன்பிடிப்பார்கள். சிறுவன் கல்லை வீசி எறிந்ததில் வீட்டு சாரளத்தின் கண்ணாடி உடைந்து 4 பக்கமும் சிதறியது. நடைப்பயிற்சியின் போது கையை வீசி வீசி நடந்தால்தான் உடல் நலத்திற்கு நல்லது என்று வைத்தியர்கள் அறிவுறுத்துகின்றார்கள். பணத்தின் அருமை புரியாதவர்கள் சிக்கனமின்றி பணத்தை அள்ளி வீசி கண்டபடி செலவு செய்கின்றார்கள். 4 பக்கமும் பொருட்களை வீசி எறிதல், உணவை சிந்துதல், சிதறுதல் எல்லாம் இந்த வீசுதலில் அடங்கும். இப்போதெல்லாம் குளிர்காற்று வீசுவதால் உடல் சில்லிட்டு போகின்றது. நன்றி வணக்கம். உடல் என்ன செய்யுது? சில்லிட்டு போகுது. சில்லென்று ஒரு காதல். சரி, நன்றி வணக்கம். செல்வி அதனவர்கள் வாங்க. வணக்கம். குட் மார்னிங். காலை வணக்கம். காலை வணக்கம் மணி. காலை வணக்கம் அனைவருக்கும். எப்படி நலமா இருக்கிறீங்களா? தானே ஜாமா இருக்கிறோம். நீங்க எப்படியோ? நலமா இருக்கிறோம். சரி, இருக்கிறோம். காலையில் காலையில் சத்தம் கொடுத்துட்டு வந்தேன். அதான் நேரம் போய் விட்டது. ரத்தம் கொடுத்தா? சரி. ஆமா ஆமா, நல்லதே நடக்கும். அடிக்கடி பரிசோதனை செய்ய வேண்டி கிடக்கு. சரி சரி, நல்லது நடக்கும். ஆமா, வேலைக்கு போயிட்டு வந்து 8 காலுக்கு பின்ன அப்படியே வந்து அதை அலைய கொடுத்துட்டு வந்து போட்டு எடுத்து கொண்டு வந்து குடிச்சிட்டு இருக்கிற. சரி சரி, வீசுக்கு என்னத்த வீசுறீங்க பாத்தீங்களா? இது எனக்கு எனது மகன் ஸ்பெயினுக்கு போன போது இந்த வீசு வாங்கிட்டு கொண்டு வந்தார். அதான் ஒரு 10 வருடத்துக்கு முன்னர் ஒரு தடவை இதுக்கு மணி ஹாலிடேக்கு போன பொழுது எங்க போது ஏதாவது ஒரு நினைவுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வருவேன். அப்படி எனக்கு வாங்கி கொண்டு வந்து தந்தார். இப்ப சொல்லும் பொழுதுதான் இதுல முன்னுக்கு வச்சு கிடந்தது. நான் கவனமா ஷோகேஸுக்குள்ள வச்சிருக்கிறேன். இது என்ன செய்யறது, அப்படியே அழகுக்கு அப்படியே வச்சு விடலாம் வந்துட்டு வச்சிருக்கிறேன். வேற என்ன, வீசுக்கு எல்லாம் வந்து விட்டது. இனி வீசி எறியறதுக்கு இந்த குப்பை கூலங்களா வெளியில பொருட்கள் இருந்தா வீட்டுல கத்துறது. தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வீசி விடுங்கோண்டு நாங்க குப்பை கூலங்களை சேர்த்து வைக்கிறது. வாணி எழுதி பேப்பர்களை எல்லாம் மேசையில கண்டபடி வைக்கிறது. ஆனால் வீச மாட்டோம், அப்படியே வச்சிருக்கிற. அப்புறம் தேவைப்படுற நேரம் தடவி கொண்டே இருக்கு. காலையில சிரமதானம் தான் இருக்கு. அதில் எழுதுறது இப்போதான் ஐயாட நேற்று நடந்தது. எல்லாம் கொதிக்க வச்சிருக்கு. தேவையானது எடுத்துட்டு மற்றது அறிய வேண்டியது சிரமதானம். ஒரு பேக் ஃபுல்லா பேப்பர் தான் நானி.
ஒன்று பேப்பர் ஒன்று குப்பை பேக் எடுத்துட்டு போய் கீழே வச்சு போட்டு பிறகு இப்ப வேலையால வந்து கொண்டே எரிஞ்சு போட்டு தான் வீட்டை வந்தேன். இந்த தேவையில்லாமல் வைக்க வைக்க குப்பை நிறைய கொப்பியல்ல எழுதி வச்ச வேண்டாம். இப்ப அவசரத்துல எழுதுறது துண்டுல எழுதி வைக்கிறது. ஆனா சில நேரம் இல்ல கொப்பை அது அப்புறம் தேவைப்படும். ஆனா கொப்பில எழுதி வச்சுட்ட வேண்டாம். உண்மையிலே அது நல்ல விஷயம், பதிவா இருக்கும். நான் கொப்பியில தான் மணி திருப்பி எழுதுறேன். முதல் உடனே இப்ப முக்கியம் தேவையாண்டா இப்ப இது எனக்கு நாளைக்கு நாளண்டைக்கு தேவை என்று ஓடிப்படி எழுதி வைக்கிறேன். இப்ப இதை எனக்கு உடனே எடுக்கத்தவா இது நான் என்ன கொப்பியில எழுதி போட்டு பிறகு அலுவல் முடிய சரி. அப்ப அது உடைய வீசி விடணும். ஏனென்றால் தேவையில்லாம குப்பையை நாங்கள் சேர்க்கிறதும் கூடாது. ஆனா அந்த பீச் ரொட்டி இருக்கு தானே, அது வீசி தானே செய்யறது, வீசி போடுறது. ஆமா ரொட்டி வீசுறதுக்கு பேசாமட்டு வேற என்ன அது அக்கா ஜெயாக்கா முதலே வந்துட்டு. சரி சரி. அதுவும் வந்துட்டு. சரி, அப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவு தான். மணி நன்றி, வணக்கம். கைவீசம்மா, கைவீசு பாட்டு அதுவும் வந்துட்டுதா? சரி சரி. ஆமா, இவ்வளவு வீசுதான் எனக்கு தெரியும். சொல்லுங்க. முரளி சிம்ரன் படிக்கிற பாட்டு ஒன்று இருக்குல்ல வாணி, வீசு ஒரு பாட்டு உண்டு. முரளியும் சிம்ரனுக்கும் அந்த பாட்டு நல்ல பாட்டு உண்டு. என்ன பாட்டு இருக்கு? சரி, அது நீங்க சொல்ற வேற. பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் அதுதானே சொல்றீங்க. அது பூசு அது வீசு இல்ல பூசு. பூசு மஞ்சள் பூசம். ஆமா, நன்றி. வேற வீசுறதுக்கு ஒன்றும் பெரிய பேச்சு வழக்கு சொல்லுவார் பெருசா இல்லையா பொருளாக்க வீசு. நான் அகராதி பார்க்க கணக்க சொற்கள் சொல்லிட்டேன். கணக்கே இருக்கு வீசு அகராதி இப்ப வீசு இப்ப நம்மள வந்துருத்தானே இதெல்லாம் நேரடியா சொல்றது தானே. வீசி பிடிக்கிறது, மிருகங்கள் எல்லாம் பொறு வச்சு பிடிப்பார்கள், வீசியும் பிடிப்பார்கள் தானே. சில இது வலை போட்டு பிடிக்கிறது அப்படி எல்லாம் கச் பிடிக்கிறதும் அப்படித்தான் வருமே. வீசி எறிஞ்சு போட்டு வீசி எறிகிறது அதிகமா எடுக்கிற மின்னுக்கு வாரது வெட்டி தட்டு வீசுறது எல்லாம் வீசு. பத்மினி கமலாந்தன் காலை வணக்கமாங்க. நான் வீடியோ உற்சாக வணக்கமாங்க. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வீசுறது இந்த டேட் போன சாப்பாடுகளை வாங்கிலும் காயத்ரி இப்ப இந்த முட்டையில டேட்டை பாப்பா இது பிரியணும்னு நானும் ஐயோ வீசாதேன்னு நான் அவிச்சு பாக்குறது. அல்லாட்டி ஏதாச்சும் ஒரு போலுக்குள்ள போட்டுட்டு அது கலங்காம நல்லா இருந்தது. அவங்கள ஏன்னு சொல்லி சொன்னால் தச்செல்லாம் தப்பி தவறி பல்லாமன்ட்டு முன் டேட்டுகளை போட்டு அவங்க கட்டாயம் போட்டே ஆகணும். அதுக்காக நாங்க அறியணும் மட்டும் இல்ல, நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் முட்டை எனக்கு இதண்டி இப்ப அவர் மாப்பிள்ளை மைக்கு அவர் சொல்லி கொடுத்தவர். அவர் நல்லா இருந்தா பேருந்து பாவிக்க துவங்கிட்டா என்னண்டு. அப்ப இப்ப அதை மாத்தினேன்டா அவர் சொல்லி தந்து ஏதோ விஷயங்கள் இருக்குதானே. ஒரு நாளைக்கு வச்சு பாக்கலாம். அழுதான பொருட்கள் வச்சிருக்கேன். நேரங்கள்ல தச்சையில போக வேண்டி வந்துட்டால் அதுல அதே டேட் உடனே குறைச்சு போட்டு ஒரு மஞ்சள் இது ஸ்டிக்கர் நல்லா இருந்தால் மரக்கறினா நல்லா இருந்தால் இதை நாளைக்கு காட்டுவோம் என்றுட்டு பண்ணி கொண்டு வந்தா நல்லா இருக்கிறது. சில நேரம் அந்த இந்தியா டேட்டை வீசாமல் அவங்க இந்தியா டேட் என்றால் இன்றைக்கு அந்த இத போட்டுட்டு கொஞ்சம் காசுக்கு போட்டு விடுவாங்க. அவங்க போட்டு இப்ப மாத்தி மாத்தி அவங்களே கட்ட டேட் எல்லாம் மாத்தி மாத்தி அடி நடக்குது தானே. அப்ப இதை பார்த்து போட்டு நாங்க பார்த்துட்டு செய்யலாம். இங்க இறைச்சி வகைகள் எல்லாம் 20% 30% சொல்லி போட்டு விடுவாங்க. நாளைய டேட்டா அது போட்டுருவீங்க. இங்க எல்லாம் போடுறது வாணிமோகன்.
எல்லாம் சாண்ட்விச்சில இருந்தே போட்டு விடுவேன். அது அவையில கடமை அண்டை டேட்டை அது கூட்டுற நேரம் அநேகமான முதல் வேலை நாள் செய்யறாக்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முதலே போட்டுருவாங்க. போட்டு சோல்டன்னு போட்டுருவாங்க. இப்ப அநேகமா அந்த வேலைக்கு போறவர்கள் வேலையால வரைக்குள்ள பாப்பாரு சாண்ட்விச் அது எல்லாம் இருக்கும். அது ஓகே தான், அன்றைக்கு அடுத்த நாள்லாம் சாப்பிடலாம். ஏன்னா அவங்களோட சட்டத்தின்படி அந்த டேட் அன்றைக்கு முடிச்சாகணும். இல்லையான்னு சொன்னா குப்பையில வீசுவாங்க. தேவையில்லாது அதாவது இது போட்டா குழந்தை அந்த வேலை செய்யற ஆட்களுக்கு கடைசியில குப்பினமோ தெரியாது. அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டேன். அதையே எதிர்பார்த்து கொண்டிருப்பினோம். என்ன அப்படி கொடுக்கறது அவங்களும் அந்த ஆஃபர்ல எடுத்துட்டு தங்கட இதுல கொஞ்சம் களியமா இருக்கும் தானே அவங்களுக்கு. அந்த காட்டு பாசுக்கு வந்து கொஞ்சம் காசு ஏற்கனவே குறைவுதானே. 10% குறைப்பு அப்ப அறிஞன் இப்ப என்ன மாதிரி தெரியா. அப்ப இதுல கொஞ்சம் குறையுமா இருக்கும். சங்கம் கோசம் அரைவாசி உழைச்சி போடுவாரு. இங்கெல்லாம் அரைவாசி உழைச்சிடுவாங்க எல்லா சாமான்களும். வீசுறத அநியாயமா இல்லாமல் யாரும் பிரயோசனப்படுத்துங்கள் தான். சிலத வெளியிலேயே வைப்பாங்க வாணி. இப்ப இங்க எல்லாம் அந்த டேக்காண்ட ஒரு கை இருக்கு. அதுல சில வகையில அந்த காசா நாங்கள் காசு கொடுப்போம் இல்லவா, அந்த அவடத்துல பாக்ஸுகளுக்குள்ள இப்ப பால் அந்த கோபி போடுற மில்க்குகள் சாக்லேட் மில்க்குகள் அதுகள் எல்லாம் முந்தைய டேட்டா சில நேரம் அப்படியே கேஸா கொண்டு வந்து ஒவ்வொரு காசாவிலையும் வச்சு விடுவார்கள். எல்லாரையும் போய்க்குள்ள நீங்க ஒன்றோ ரெண்டோ இதை எடுத்துட்டு போகலாம். அப்படி எடுத்து இது கிராதிச்சு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவார். சரி, நன்றி. சிந்தி மற்ற வாணி அதான் நான் என்னண்டா வாணி என்னை வெள்ளிக்கிழமை அந்த மன்னார் ஹாஸ்பிட்டல் எரிஞ்சு சொன்னா தானே பெரிய இதெல்லாம் போட்டு எரியிற எல்லாம் காட்டினவங்க ஒரு அது தவறு பிள்ளைய எரியல. ஆனா போய் அதை டேமேஜ் பண்ணி அது வெளியில பொது இடத்துல குப்பைகள் எல்லாம் எரிச்சு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நெருப்பு வைக்கல, அது வெளியில தான் அது நெருப்பு வச்சது. தகவல் அப்படித்தான். மன்னார் ஹாஸ்பிட்டல் நெருப்பு வைத்து விட்டார்கள். இருந்து கொண்டிருக்கிறது. என்ன ஊழியர்கள் எல்லாரும் ஓட்டம் பிடித்தவர்கள் பெரிய ஹெடிங் போட்டிருந்த வாணி. அதுல அடுத்த நாள் வந்தது என்று சொன்னா அந்த அப்படி தவறான சொன்னாலும் உடனே போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி போட்டது. ஆனா அந்த உள்ளுக்குள்ள போய் அவர் இந்த சேதமாக்கி இருக்கிற படம் எல்லாம் அப்புறம் திருப்பி காட்டினவங்க திருப்பி 2-3 நேரம் போட்டு இருந்தவங்க அது தவறாக அது வேறு இடத்துல எரிஞ்சதை இது எரியாமல் இந்த மக்கள் யூடியூப் ஆனா போட்டிருந்தது என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கண்ணாடி எல்லாம் உடைச்சு சேதப்படுத்தி இருக்கிறான். அது காட்டுங்க, அது உண்மையான அந்த போலீஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க எல்லாரையும். ஆனா நாங்களும் அதை உடனே பார்த்துட்டு சொல்றதும் போலதானே. ஏனண்டா சில செய்திகள் ஒவ்வொரு என்னத்தை சிந்திச்சது இல்ல சிந்திச்சேன்னா பொய் வதந்தியில போடின யூடியூப்ல இல்ல பொய் வதந்திகள் போடுறதே நாங்களும் உடனே என்னன்னு சொல்லக்கூடாது. இப்ப இதுல நிறைய விஷயங்கள் தெரியாதானே வாணி பொய்யோ மெய்யோ இல்ல அது என்னண்டா இப்ப உங்களுக்கு கண்டில்ல நானும் ஒரு நாள் பிள்ளையார செய்து சொல்லிட்டேன். அதை பார்த்துட்டு உண்மையில மகா தவறு. ஏனண்டா நாங்க இங்க வந்து கொண்டிருந்தோம் செத்து போனாருண்டு சரியா. அப்புறம் நான் உச்சரிக்க விரும்ப இல்லை இருந்தாலும் பேர் சொல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தா அது பொய்யான தகவல். அது அப்படி இல்லை. இப்போ நாங்களும் சும்மா உடனே அதில் பார்த்துட்டு வந்து சொல்லாமல் இருப்போம். செய்திகளை இப்படியான விஷயங்கள் திறந்தா அப்படி படப்பட்டு வந்து விழும். உண்மையா நடந்துருந்தா பொய்யான அப்படி இல்ல போட்டு நிறைய ஜனங்களை அது சரியான சார். நீங்க பார்த்ததை உண்டாண்டிக்கு சொல்லிட்டீங்க, அது உங்களை பிள்ளை இல்லை. அதை பார்த்த அந்த இதை சொல்லிட்டீங்க. ஆனால் இன்னும் வருங்காலங்கள் என்னண்டா நீங்களும் நான் யாரோ இந்த ஊடகத்தில் இப்படி போனதான் என்று சொன்னா அது உங்களுக்கும் பிள்ளை எங்களுக்கும் பிள்ளை தானே. அது நம்பக்கூடியதா இருந்தா ஜனங்களெல்லாம் அப்படித்தான் செய்திருந்தாலும் ஆருக்கு நட்டம், ஆருக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை ஏண்டா எங்க போறது இவங்க. அப்படி உணர்ச்சி வசப்பட்டு செய்திருந்தால் அது தவறுன்னா சொல்ல. ஏனண்டா அந்த ஊருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தானேண்டா எல்லாராலும் பஸ் ட்ரெயினர் கார் எடுத்து ஒரு இடத்து போயல அது மற்ற இன்னொரு இடத்துல என்ன ஹாஸ்பிட்டல் முக்கியம். அதுல பணிபுரிபவர்களுக்கு படிப்பன் கொடுக்கலாமே தவிர கட்டடத்தை என்ன பேசலாம். இல்ல சக்கா சொல்லி கொண்டா என்ன நடந்ததுன்னு தெரியாதா.
அதுக்கு ஆக்ஷன் ஒரு சின்ன எடுக்கலைன்னு குழந்தை சொல்லி மக்கள் எல்லாம் போராட்டம் ரெண்டுமே செய்தவையா. போராட்டம் செய்து நிறைய ஹாஸ்பிட்டல் வெளி முழுக்க இல்ல அது சனி. நடந்தது பார்க்க கொடுக்காது உள்ளுக்கு போன தெரிஞ்சு எல்லாம் நடந்தது. ஆனால் எரிஞ்சண்ட ஆமா ஆமா தகவல் வந்து அப்போ நாங்களும் எடுத்தரப்பில் உடனே சொல்லவும் மேலாதானே, அதுதான் சொல்ல வரேன். அது நீங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக அப்படித்தான் செய்திகள் உடனே நாங்கள் பார்த்துட்டு இப்போ ஒரு ஆள் உயிரோடையே இருந்த ஒரு மனுஷனையே ஆழ்ந்தானே தான் போட்டு துவங்கிட்டாங்க ஃபேஸ்புக்கில். அந்த எஸ்பி சாகிறது முதல்லி பிறகு இன்னும் 4-5 பேர் எல்லாம் அதை பார்த்து இதில் போட்டு துவங்கிறார். அப்போ இன்றைக்கு ஒரு ஆள் உயிரோடு இருக்குது அவங்க சொன்னது ஆக்களில். அப்போ இப்படியெல்லாம் நாங்களும் சொல்கிறது போல தானே. இப்ப 2-3 நாளா இருந்தாருன்னு சொன்னா அந்த ஒரு பிரச்சனை நடந்தது. மக்கள் எல்லாம் கூட்டமா நின்று சத்தம் போட்டு குளறி கொண்டு போலீஸ் எல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறது. அங்கால எரிகிறது எல்லாம் எரிஞ்சு கொண்டிருக்கிற எல்லாம் காட்டுறாங்க. அப்ப யாரு நம்ம இந்த பிரச்சனையால நடந்தா கொண்டுதான் நாங்களும் பார்த்தோம். அதை பிறகு உடனே 2 நாட்களாக வாணி கரிகர் என்ற ஒரு பாட்டு ப்ரோக்ராம் கொண்டு போய் கொண்டிருக்குது. அதுல அவருக்கு இப்ப 68 வயசு வந்துருக்கணும். அப்ப அவர் என்ன செய்யறா, ஒரு கொஞ்சம் பயோதீப கெட்டப்பில் போய் பாட்டு படிக்கிறதுக்கு போறேன். அப்ப அவர் போனதை பார்த்து போட்டு இவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி இவருக்கு புற்றுநோயாம், அதுல தலைமையில் அவர் சும்மா உங்களுக்கு தெரியும் தானே, கரிகரன் ஏற்கனவே தலைமையை வளர்த்து கொண்டே எல்லாம் கட்டித்தான் கூடுதல் பாட்டு படிக்கிறார். அவர் என்ன செய்யறா, சும்மா மேக்கப்ல ஒரு டோப் மாதிரி போட்டுட்டு உள்ளுக்கு தலைமையில விட்டு டோப்பை போட்டுட்டு வாங்கி வயது போனாக்கள் மாதிரி இது வந்து கொஞ்சம் அந்த இயலாத மாதிரி வந்து நான் அந்த மேடையில வந்து கூப்பிடுறேன். எனக்காக அருண் பாட்டு படிக்க வருவாருன்னு அருண் என்று கூப்பிடுறேன். அப்ப இவன் சனங்கள் அந்த கச்சேரியில வந்த சனமெல்லாம் இவருக்கு என்ன நடந்தது. ஆனா அவர் ஃபேக்கா சும்மா வேணுமென்று செய்து போட்டு பிறகு அந்த என்னை தாளாட்ட வருவாள் அந்த பாட்டை அவர் படிக்கிறேன். அப்ப அதுக்காகவே கொமெண்ட்ல போட்டுருக்கு, இவருக்கு புற்றுநோய், இவருக்கு தலைமையர் இல்ல, இவர் சும்மா நோட்டுல வந்து தேவையில்லாம சனங்க 4 பேர் 4 விதமா யூடியூப்ல ஒரு செய்தி 4 விதமா யூடியூப்ல வரதுல இப்ப என்னண்டா அந்த யூடியூப்புக்கார கூடி போச்சு. எதாவது எழுதுறது எதாவது இல்லாம தங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொண்டிருக்கிறாங்க. சரியா, நன்றி. இதை நேரம் அம்மா இந்த சனிக்கிழமை இறந்தவர்களுக்காக தீபை ஒளி செய்த நாங்கள் தானே, அங்கே 2 பேரை காணும் இதில் இருந்தாக்கள. நான் எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை, நான் எலும்பு இல்லாமல் வாணி, எனக்கு அந்த தலை தூக்க இல்லாமல் இறந்து போயிட்டு. எனக்கு என்னன்னா உங்களை உண்டும் கல்யாணம் கூப்பிடல, ஒரு இதுக்கும் கூப்பிட இல்லை. அதுல வந்து ஒரு 10 நிமிஷமும் இல்லை. அந்த ஒருவர் சொன்னார் உங்களோட சமயம் சம்பந்தப்பட்டதாண்டு நினைச்சிட்டேன் என்று சொன்னார். அப்ப உங்களுக்கு இல்ல, நான் உங்களை சொல்ல, இந்த உறவுகளுக்குள்ள அழகா அந்த பனர் போட்டுப்பட்டிருக்கு. இவர்களுக்காக இந்த தீபாவளி ஒவ்வொரு வருஷமும் செய்யறது. இன்னொரு மனம் சில சனங்களுக்கு என்ன, அந்த தீபம் ஒன்று நான் சாமியில் வச்சுருப்பேன், இல்லை ஒரு மனிதரியை வச்சுட்டு அதில் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, அதுகளுக்கான அந்த பிரார்த்தனை நேரம் அது ஓடிச்சார்கள். இதுல 2 தொகுப்பாளர்கள் உட்பட அவரோட 2-3 பேர் ஓடிச்சுன்னு பின்னால. பிறகு மற்றவர்களுக்கு பலர் விளங்க இல்லையா, ஒருவர் நினைச்சானா உங்களோட சமயம் சம்பந்தப்பட்டதுன்ட்டு. அது சமயம் சம்பந்தப்பட்ட நாங்கள் செய்யறது இல்லை, செய்யற இல்லை, தீபாவளி கண்டு செய்யறது கிடையாது. அது இந்த நவம்பர் மாதம் இந்த டேட்ல இந்த இவர்களுக்கு எல்லா மதிச்ச உயிர்களுக்குமான இது கூட தமிழ்ல உங்களுக்கு விளங்குதுலண்டா, இனி என்ன மொழியில போடுறது? இல்ல இதோட இந்த குரூப்புக்குள்ள இருக்கிறாங்களா 20 பேர் கலைக்கு நம்பர் எடுத்து நல்லா விளையாட்டு நடக்குது. ஒரு தொகுப்பு உங்களுக்கு செய்ய முடியாதுன்னா அது அறிவிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு எனக்கிட்ட. சரியா? இப்போ ஜெயராஜ் சிலவர்கள் செய்யலான்னு சொன்னால் என்னட்டு சொல்லணும், மணி எனக்கு திங்கக்கிழமை முன்னாடி செய்ய முடியாது, நான் வேறு யாராவது அரேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்கலாம், அது வேறு விஷயம். அல்லது முடிஞ்சால் கேள்வி அனுப்புகிறேன் நீங்கள் செய்யுங்க. ஊரெல்லாம் ஓடி திரிகிறது, அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியை பற்றியே தெரியாது, என்னண்டு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வியை கொடுக்குறீங்கடா ஜெயராஜ் சிலவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வராதவர் அவருக்கு இதை பற்றிய நாலேஜ் இல்லை, அவர்கிட்ட நீங்கள் கொடுப்பீங்களா? முடியாது. இல்லை என்ன அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதாக்கிட்ட. எனக்கு இந்த சனி ஞாயிறு உண்மையிலேயே நான் போயிட்டேன், ஒரு பஜனை ஒன்று போய் என்ன மனதை அதில் தொடப்படுத்திட்டு வந்துட்டேன் நேற்று. இல்லை இதில் நான் காலையில் எடுத்து பின்னர் வரைக்கும் என்னத்துக்கு இருக்கிறேன், நான் உங்களுக்கு செய்ய ட்ரைனாட்டாக இருப்பேன், நான் செய்வேன். இல்லை நான் கழி எடுத்து நான் செய்வேன்.
கோழில மாவியல் தினம் கொண்டாடினா எல்லாம் உடுத்தி படுத்தி போய் அதுக்கு போவிடும், கூழ் குடிக்கிறதுக்கு கஞ்சி குடிக்கிறது வடை தின்றதுக்கு போவிடுமா. இதெல்லாம் வந்து இந்த பாமுகத்தில் அப்போ அது சமய சம்பந்தப்பட்டு நாங்கள் செய்கிறோம். இல்லை இறந்த ஆத்மாக்கள் வடிவாந்த மலர்லாம் கிடக்குது, அது கூட வாசிக்க தெரியாதான், வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இருந்தவர்கள் இதில் இவ்வளோ நாங்கள் இருந்தோம் தானேயா, காலையில இருந்து இரவு வரைக்கும் நான் இருக்கிறேன் தானே, எங்களுக்காக ஒரு உயிருக்கு ஒரு மெழுகுதிரி வச்சு தீபமேற்றி செய்ய இயலாத அளவுக்கு உங்களோட மனம் அப்படி ஒரு கல்லாக இருக்கா அண்டு உண்மை நேரம் கண்டை சிந்திக்கக்கூடியது. அன்றைக்கு உண்மையிலேயே நானும் ஷாப்பிங் கண்டு வெளிக்கிட்டுட்டா நான் சொன்னேன் இல்லையம்மா இந்த நேரத்தை நான் செய்துட்டு வரேன். ஒன்று முன்னுக்கு போனால் நாங்கள் லேட் ஆகும், 5 மணிக்கு வர மாட்டோம். வெளியில் போனால் நான் பின்னாலே பரவாயில்ல, கடை பூட்டினாலும் பரவாயில்ல, இதை செய்துட்டு வரேன்னு போட்டான். இதில் ஏற்றி போட்டு நான் எந்த விஷயத்தை போனால் கடையும் பூட்டியாச்சு, அது பிரச்சனை இல்லை, நாங்கள் பெருசாக இழக்க போகிறோம் இல்லை. அதில் எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. அன்றைக்கு ஒரு தீபத்தை ஏற்றி அதுகளுக்கு பிரார்த்தனை செய்தது. அப்போ குரூப்புண்டு இருக்குது, குரூப்பில் மெசேஜ் போடுபடுது, குரூப்பில் தகவல்கள் போடுது, குரூப்பில் இதுண்டு அதை பார்ப்பார் இல்லை. ஆனால் வீட்டுக்கு வீடு அடிச்சு அதுக்குள்ளே நம்பர் எடுத்து வீட்டுக்கு வீடு அடிச்சு உலாவி தெரியணும் கொஞ்சம் பேர். நீ சரியா என்ன நிகழ்ச்சி, நீ சரியா என்ன நிகழ்ச்சிய, அவருக்கு அதை பற்றி என்னன்னு தெரியாது. பாரதம் இல்லை அந்த நிகழ்ச்சிகளுக்கு. யாருக்கு இதை சொல்லவாணி எனக்கிட்ட நான் சொன்னா ஓகே நிகழ்ச்சி இல்லையன்னு சொன்னா சரி உங்களுக்கு செய்யுங்க. இல்லைன்னா எனக்கு தான் நீங்கள் 1008 நிகழ்ச்சி நான் பேப்பர் துண்டு அவ்வளவும் நிகழ்ச்சிகள் செய்யலை, நான் படிப்பேன். சரி தெரியும் அவ்வளோ தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயம் அவ்வளவு செய்யாமல் இருக்குது எனக்கு. இப்போ லோஜினு தான் ஆறுது நல்ல விஷயம், அதை நான் வெள்ளிக்கிழமை செய்கிறேன்னா காலையில் எங்களுக்கு நேரங்கள் குறைவண்டபடி என்னால் தான் அது கஷ்டப்பட்டு செய்யலாம், அதை நான் இக்னோர் பண்ண முடியாது. அந்த நிகழ்ச்சி நீங்கள் அந்த டைம் செய்யறது எனக்கும் வேலையால வந்த பிறகு கொஞ்சம் ஆறுதலா இருந்து கேட்டுட்டு நிம்மதியா கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு படுக்கலாம். அது கூட நடக்குதுன்றது தெரியாம இருக்கணும் பலர். அது நிகழ்ச்சி நீங்கள் இப்படி இதுக்கு சொல்றீங்கள் வாணி, என்ன ஒரு பிரச்சனையும் கொண்டு போய்கொண்டே தெரியுது. என்னென்றால் ஒரு தொகுப்பாளர் வந்து ஏன் ஒரு வாரங்கள்ல 2 செய்ய வேணும், ஒரு நிகழ்ச்சியே செய்யலாம் தானே அப்படின்னு சொல்லி நேரடியா இப்ப ஒரு நிகழ்ச்சி செய்யறவைக்கு வந்து நேரடியா சொல்றது வேறு விஷயம். ஆனா அதுல வந்து நாங்கள் இப்ப பொதுவா எந்த நிகழ்ச்சி என்று நான் என்ன குறிப்பிட்டு சொல்றேன்னா இப்ப நீவிசக்காவில் இருக்கிறபடிய இப்ப எந்த நிகழ்ச்சிய உங்களுக்கு வாணி நீங்கள் விருப்பம் நான் வலிமையா கேட்கிறேன் தானே, உங்களுக்கு விருப்பம் என்று சொல்ற வழியா நான் அப்ப அந்த டைம் இருக்கிற இடத்துல நான் அதுல செய்யறது அதத்தான். ஆனா சில பேர் அப்படி அதை நினைக்கிற அதுதான் சில பேர் அப்படி நினைக்கல, வேறு ஆக்களுக்கு அதை மரபுவமா ஏன் நீ 2 செய்ய வேணும், இலக்கங்களை கூட்டி கொண்டு போறதுக்காகவோ இதுல இலக்கத்தை கூட்டி என்ன செய்ய போறோம், கேட்க வேண்டியதும் சொல்ல வேண்டியதும் உங்கள்கிட்ட கலைய பக்கமாகத்தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். உலகம் உங்களுக்கு இப்ப இதுலயே ஓப்பனாகவே சொல்கிறோம் நாங்கள் ஏன்னா கேப் இல்லாமல் ஓட வேணும் நிகழ்ச்சியாக. இப்போ ஒருத்தர் நிகழ்ச்சி இல்லைண்டா அதுக்கு நான் ரெடியாக ஒன்று தமிழில் 2 நிமிஷம் 2 நிமிஷம் செய்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் போகுது. இப்போ அது முக்கியம், அது எல்லாருக்கும் பிடிச்சமானது உண்டு. மற்ற தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது, அதுக்கே நேரம் இல்லாமல் தான் அந்த இடை கேப்புகளில் நாங்கள் செய்கிறோம். அது இரவு நேரங்கள்லாம் இப்போ வருகுது அது கூட. அப்போ அப்படி போகணும். மற்றது இப்போ ஒரு தகவல் செய்கிறது தகவல் அறிகிறதுல தப்பில்லை தானே. இப்ப மற்ற பக்கம் இந்த கேள்வி நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் செய்தாலும் விருப்பம் எங்களுக்கு விருப்பம் அதுதான். சில பேர் இல்ல அது பிரச்சனை. இப்ப ஞானரசனவர்கிட்ட நான் சொல்றது என்னன்னா இப்ப இந்த நேரம் இருக்குது, நீங்க கொண்டு இலங்கையில் உங்களோட பயணம் செய்யலாம் அல்லது உங்களோட நிகழ்ச்சியும் செய்யுங்க. ஏனண்டா அந்த டைமுகள் இருக்குது. இப்போ புதன்கிழமை 2 நிகழ்ச்சி இல்லை சரியா, 2 நிகழ்ச்சி இல்லாதபடியினால ஒரு நிகழ்ச்சிக்கு செல்வி அக்கா செய்கிறார், இன்னொரு நிகழ்ச்சியில் நேரம் இருக்குது. இப்போ அந்த நிகழ்ச்சியில் ஞானரசன் அவர்கள் பயணம் கொண்டு வரலாம் அல்லது உங்களோட நிகழ்ச்சியும் எந்த விதமான தடையும் இல்லை, எதையும் அறிகிறது இல்லை. இல்லாட்டி நான் அந்த நேரத்தில் நான் 2 நிகழ்ச்சியை செய்து போட்டு இருப்பேன். அதுதான் அதே ஜனங்கள் சிந்திக்குதுல. இப்ப அதால அப்படி இப்ப நாங்கள் பொதுவா செய்யக்களை உடவாணி எங்களுக்கு நாங்களும் அவ்வளவு சிரமத்தை நாங்களும் வேலையில கேள்வி எடுக்கிறேன்னு சும்மா விஷயம் இல்லை தானே. அதுதான் இப்ப போன பாரங்கள் எல்லாம் காலம பின்னேரம் 5 நாளும் வேலையை போயிருந்தோம் 2 நேரம். அப்படி இருந்தும் அதுக்குள்ள வந்து கேள்வி எடுக்கணும், நீங்க உங்களையும் சந்தோஷப்படுத்தணும், நாங்களும் அதை ஜாலியா கொண்டு போகணும்னு அது சில சனம் அப்படி நினைக்குது இல்லை. ஏன் இதுல நம்பர்கள் போடுறதுல என்ன வந்துட்டு ஒன்றுமில்ல வாணி. எனக்கு இதுல என்ன இருக்குது, நம்பரை வச்சு ஒன்றும் செய்ய போறேன் இல்லை தானே. நம்பரை இல்லாம கூட்டு செய்யாம நீங்க நம்பரோட பாருங்க.
அதுதான் இது நம்பரை இல்லாமல் 2-3 செய்யும். ஓ அப்படிதான் இது அப்படி இதுல அதுவும் ஒரு இதா இருக்கிறது செல்வி ஒன்றுமா செய்ய. ஓ என்னக்கா உங்களிடம் ஒரு இது கேட்கணும். போன முறை வெள்ளிக்கிழமை நான் தான் முதலாவது வந்தேன். அப்ப நீங்க அந்த ஆமாம் புள்ளி எப்படி கொடுக்குறீங்க? முதல் வந்தாக்களுக்கு முதல் வந்தா அது இப்ப நான் அந்த ஆகாச லைட்ல செய்யறபடியா ஒரே 5 புள்ளி தானே கொடுக்குறேன். 5 புள்ளி தான் கொடுக்குறீங்களா? ஏனென்றால் அது அதிபர் அவர்கள் என்ன அது வேற சில பிரச்சனைகள் இருக்குன்னு போட்டு நான் சரி சரி எல்லாருக்கும் ஒரே புள்ளி தான் கொடுக்குறேன். இதுல ஒரு தொண்டு நானும் சில பேர் கதைத்து அறிஞ்சறிஞ்சேன். என்னென்னா ஒரு போட்டியில் பங்கு பெற்றன்னு சொன்னால் பங்கு பெற்ற ஆக்களுக்கு தான் அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குறது. இது பங்கு பெற்றாத ஆக்களை பேர பதியங்கள்னு சொல்கிறது அது சில பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. அது நான் அது ஏன் பேரை பதிவு சொல்றீங்க? அது தேவையில்லை செல்வியக்கா, அது செய்யாதீங்க. அது சும்மா பேரை பஞ்சு போட்டாங்க ஷாப்பிங் போறதுக்கும் இது வீட்டுக்குள்ள இருப்பினும் சரியா. இப்ப நாங்க இதுல வந்து அதுல இருக்கணும் தானே. இல்ல அதுக்குள்ள அது செய்யாதீங்க. அதுதான் எல்லாரும் அதை விழியாக்களும் அதை அப்படி ஆபீஸுக்கு போறவர்கள் இதுல இணையலான்னு சொன்னா பெறப்பட்ட என்ன பேசலாம். இதுல வந்து அந்த டைமுக்கு பங்கு பெற்றோணும். என்ன பங்கு பெற்றோட்டா அப்படி ஏன்னா நாங்களும் விட்டுட்டு இருந்துட்டு எங்களுக்கு 5 புள்ளி விழுந்தானேன்னு பேசாம இருக்கலாம். இருந்து பட்டிருந்து கலைச்சு கொண்டு செய்து கொண்டு இப்ப எல்லாரையும் உள்ளுக்கு உள்வாங்க வேண்டும் என்று நினைச்சு போட்டு என்ன செய்யறது கொஞ்சம் 3 பேர் வந்தாலும் பரவாயில்ல. நீங்க பங்கு நீங்க செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம்.